ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு பட்டியாலா சல்வார் எப்படி கட் பண்ணலான்றத பேப்பர் கட்டிங்கில் பார்க்கலாம். முதல்ல சல்வாரோட ஃபுல் லென்த்து 37 இன்ச்சு. இந்த 37 இன்ச்சில் நம்ம பெல்ட்டு தனியாக தான் அட்டாச் பண்ண போகிறோம். அந்த பெல்ட்டோட அளவை நம்ம லெஸ் பண்ணிவிட்டு பாக்கி இருக்கிற போர்ஷன் நம்ம அளவெடுத்துக்கலாம். அதில் 37 நான் 6 இன்ச்சு தான் பெல்ட்டுக்கு எடுத்துக்கிறேன். அந்த 6 இன்ச்சை மைனஸ் பண்ணும்போது 31 இன்ச்சு வரும். அந்த 31 இன்ச்சு ஒரு இன்ச்சு நம்ம தையலுக்கு சேர்த்து 32 இன்ச்சு நம்ம எடுத்துக்கலாம். இந்த பட்டியாலா சல்வாரில் நேர் பீஸ் அண்ட் கிராஸ் பீஸ்னு 6 பீஸ் கட்டிங் வரும். அதில் நேர் பீஸ் 2 பீஸும் அப்புறம் 4 பீஸ் வர்றது நம்ம கிராஸ் பீஸ் வரும். இந்த நேர் பீஸு நம்ம இப்போ 2 பாகம் கட் பண்ணோம். அந்த 2 பாகம்னு சொல்லும்போது நம்ம துணியை 2 ஃபோல்டு பண்ணிவிட்டு அதில் 32 இன்ச்சு அளவை நம்ம எடுத்துக்கிறோம். 6 இன்ச்சு நான் உங்களுக்கு தெரியறதுக்காக சொல்கிறேன். 37 இன்ச்சை நம்ம 6 இன்ச்சை மைனஸ் பண்ணும்போது அந்த பெல்ட் பீஸை மைனஸ் பண்ணும்போது அந்த 37 கரெக்டாக வரும். அந்த 32 இன்ச்சு திருப்பி அதை அளவும்போது 32 இன்ச்சு வரும். அகலம், இதோட அகலம் 14 இன்ச்சு இல்லை 15 இன்ச்சு இதை எடுத்துக்கலாம். ஏன்னா இதுதான் நார்மல் எல்லா பட்டியாலா சல்வாருக்கும் உள்ள அளவு. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த 14 இன்ச்சு இல்லை 15 இன்ச்சு நம்ம எடுத்துக்கிறது. நீளம் நம்மளோட அளவு ஃபுல் சல்வாரோட லென்த்லேருந்து நம்ம பெல்ட்டை மைனஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிறது. ஆனால் இந்த ஸ்ட்ரைட் பீஸுக்கு உள்ள அளவு வீதி அகலம் எப்போவுமே மாறாது. இது 14-15 இன்ச்சு இது பெர்மனண்டாக உள்ளது. இதில் க்ராச் ஏரியா பார்க்கலாம். இடுப்பு குழி டோட்டல் 16 இன்ச்சு வரும். இந்த 16 இன்ச்சில் பெல்ட்டில் 6 இன்ச்சு போயிடும். பேலன்ஸு 10 இன்ச்சு வருது. அந்த 10 இன்ச்சில் 1 இன்ச்சு நம்ம தையலுக்காக சேர்த்து 11 இன்ச்சு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 11 இன்ச்சில் நம்ம என்ன பண்ணோன்னா மார்க் பண்ணுறோம். இந்த 11 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணும்போது 2 இன்ச்சு நம்ம ஸ்ட்ரைட்டாக லைன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். கர்வாக அப்படி அந்த பாயிண்டில் நம்ம 11 இன்ச்சு நம்ம குடிச்சு அந்த பாயிண்டில் கட் பண்ணக்கூடாது. அப்படி ஒரு ஸ்ட்ரைட்டாக 2 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணணும். இந்த மார்க், இந்த 2 இன்ச்சுன்ற மார்க் 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு 3 இன்ச்சு இது வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் 2 இன்ச்சு நார்மலாக எல்லா சல்வார் கட்டுக்கும் நல்லாயிருக்கும். அப்போ உங்களுக்கு தைக்கும்போது அப்படியே அந்த கர்வ் அழகாக விரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். அந்த பட்டியாலா சல்வார் போடும்போதும் உங்களுக்கு சுருக்கெல்லாம் முன்பக்கமாக நின்று இரிட்டேஷன் ஆகாது. இதனால தான் இந்த 2 இன்ச்சு நான் எடுத்துக்கிறேன். இந்த 2 இன்ச்சில் இருந்து அதே இது நமக்கு அதுக்கப்புறம் 32 இன்ச்சு நம்ம எடுக்கணும். அந்த ஸ்ட்ரைட் பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, 32 இன்ச்சு அந்த க்ரோச் ஏரியாவை எடுக்காமல் அதில் இருந்து, ஏன்னா இதுதான் நம்ம ஞாபகப்படுத்தணும் என்னென்னா, இந்த 11 இன்ச்சு நம்ம இடுப்புக்குழி எடுத்துருக்குறோம் இல்லையா, அதுக்கு கீழே இருந்து 32 இன்ச்சு நம்ம அளந்தெடுத்து லைன் போடுறோம். இந்த லைன் போட்டு ஆப்போசிட் சைடு இந்த கரையில் இருந்து நம்ம 11 இன்ச்சு நம்ம அளவு எடுத்தது மாதிரி அடுத்த பாகம் அடுத்தது நம்ம 32 இன்ச்சு எடுத்து அதுலேருந்து ஆப்போசிட் சைடில் நம்ம 11 இன்ச்சை மார்க் பண்ணால் அங்கேயும் 2 இன்ச்சு ஸ்ட்ரைட் லைன் போட்டுச்சு. இந்த 2 இன்ச்சு நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுவிட்டு இந்த 2 இன்ச்சிலேருந்து அந்த மேலே உள்ள 2 இன்ச்சை நம்ம கிராஸாக லைன் சேர்க்க போகிறோம். இதுதான். அப்போ ஃபஸ்ட்டு பார்ட் எவ்வளோ வரும்னா, ஒரு ஸ்ட்ரைட் பீஸு, ஒரு கிராஸ் பீஸ், அதே மாதிரி தான் பேக் போர்ஷனுக்கும் வரும். இதுதான் பட்டியாலா சல்வார். பட்டியாலா சல்வாரில் இன்னும் கட்டிங் இல்லாமல் வர்ற மெத்தடும் இருக்குது. அதுலேயும் அடுத்தடுத்ததில் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ரெகுலராக இந்த மாதிரி தான் பட்டியாலா சல்வார் நார்த் இந்தியாவில் போடுவாங்க. இதில் மெட்டீரியல் எவ்வளவு நமக்கு சிம்பிளாக வேணுமா அப்படின்னா சிம்பிளாக கூட சுருக்கு கம்மியாக வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம். ஹெவியாக வேணும்னா இதில் நம்ம எவ்வளோக்கு இந்த கிராஸ் பீஸில் நம்ம துணியை எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம சேர்த்துக்கிறோமோ அதுதான் நமக்கு ஹெவியாக பட்டியாலாவாக நமக்கு கொடுக்கும். ஆனால் இந்த ஸ்ட்ரைட் பீஸாக நம்ம நேர் பீஸ் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த நேர் பீஸ் எப்போவுமே இது தான் ஸ்டாண்டர்ட் சைஸு. இந்த 14-15 இன்ச்சு இது தான் ஸ்டாண்டர்ட் சைஸ். நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
பட்டியாலா சல்வாரில் ஒரு ஸ்ட்ரைட் பீஸ், ஆப்போசிட் சைடில் ஒரு கிராஸ் பீஸ், அப்புறம் இந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் ஒரு கிராஸ் பீஸ், இப்படி தான் ஜாயின் பண்ணணும். இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டுக்காக வரும். இதே தான் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்துட்டு பட்டியாலா சல்வாரில் வந்துட்டு ஹெவியாக வேணுமோ அந்த கிராஸ் பீஸை நீங்கள் வந்து துணி மெட்டீரியல் நிறைய எடுத்துக்கிட்டால் போதும். இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டுக்காக வரும். இப்போ நம்ம வந்துட்டு கீழே கால் கஃப்பு சொல்கிறோம் இல்லையா, அது வந்துட்டு அதுக்கு தனியாக நம்ம வந்து கேன்வாஸ் எடுத்து துணியில் கட் பண்ணி அட்டாச் பண்ணி அது உள் பக்கமாக நம்ம திருப்பிடுவோம். பெல்ட்டு, அப்புறம் பெல்ட்டுக்கு வந்துட்டு நம்மளோட ஹிப் சைஸ் எவ்வளவோ அந்த ஹிப் சைஸ்லேருந்து ஒரு 6-5 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டா போதும். ஹிப் ரவுண்டில் இருந்து அது பெல்ட்டு கிடச்சிருக்கும். அந்த 6 இன்ச்சு நான் வந்து பெல்ட் ரெடி அளவுன்னு சொன்னேன், அதில் அந்த நாடா போடுறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண போதும். இதுதான் பட்டியாலா சல்வாரோட அளவு. அது மாதிரி இந்த கஃப்பு வந்துட்டு பட்டியாலா சல்வாரில் வந்துட்டு எவ்வளவு வீதியாக நமக்கு அதுவும் அகலமாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்து ஒரு பக்கமாக திருப்பிக்கலாம்.